கிணற்றில் கை குழந்தை வீசி கொன்று நாடகவாடிய தாய். எங்கு நடந்தது பார்க்கலாம் இந்த தொகுப்பில். வல்லவன் உங்களில் ஒருவன். திருவள்ளூர் மாவட்டம் சோழபுரம் அருகே நல்லூர் ஊராட்சியில் விஜயா கார்டன் பகுதி அமைந்துள்ளது. இங்கு காதல் திருமணம் செய்து கொண்ட ரமேஷ் சத்யா தம்பதி வாழ்ந்து வந்துள்ளனர். பெண்தரான ரமேஷுக்கு அண்மையில் ஆண் குழந்தை பிறந்துள்ளது. இந்த நிலையில் பாடியநல்லூரில் உள்ள அங்காள ஈஸ்வரி கோவிலில் தீமிதி திருவிழா நடைபெற்றுள்ளது. இதில் பங்கேற்பதற்காக ரமேஷ் மற்றும் அவரது உறவினர்கள் பாடியநல்லூர் சென்றுள்ளனர். வீட்டில் ஒரு மாத கைக்குழந்தையுடன் தாய் சத்யா மட்டும் தனியாக இருந்துள்ளார். அப்போது சத்யா வீட்டில் உள்ள கழிவறையை பயன்படுத்திவிட்டு திரும்பி வந்து பார்க்கும்போது குழந்தை காணாமல் போனது கண்டு அதிர்ச்சியடைந்தார். உடனே கணவர் மற்றும் உறவினர்களுக்கு இது குறித்து தகவல் அளித்த சத்யா காவல் நிலையத்திலும் குழந்தையை கண்டுபிடித்து தரக்கோரி புகார் அளித்துள்ளார். இதற்கிடையே அக்கம் பக்கத்தில் குழந்தையை தேடி அலைந்த போது அருகில் உள்ள கிணற்றில் குழந்தை சடலமாக கிடந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. பின்னர் இது தொடர்பாக அளிக்கப்பட்ட தகவலின் பேரில் சோழபுரம் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்தனர். அதனைத் தொடர்ந்து குழந்தையின் உடலை மீட்ட போலீசார் பிரேத பரிசோதனைக்காக ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இது குறித்து வழக்கு பதிவு செய்து குழந்தையின் தாய் சத்யாவிடம் போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் முதலில் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்த நிலையில் போலீசாரின் கிடுக்குப்பிடி விசாரணையில் திடுக்கிடும் பல அதிர்ச்சி தகவல்கள் வெளிவந்தது. அதில் தனது காதல் கணவரான ரமேஷிடம் அவ்வப்போது ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக சத்யா மன உளைச்சலில் இருந்து வந்துள்ளார். இந்நிலையில் கருத்தரித்த சில மாதங்களுக்குள் குழந்தையும் குறை பிரசவத்தில் பிறந்துள்ளது. பின் மருத்துவமனையில் சிகிச்சை முடிந்து வீடு திரும்பிய போது குழந்தையின் முகம் சரியில்லை என கருதி கடும் மன அழுத்தத்திற்கு உள்ளான சத்யா ஒரு கட்டத்தில் கொலை செய்ய துணிந்தார். இதற்காக தக்க சமயம் எதிர்பார்த்து காத்திருந்த சத்யா சம்பவத்தன்று மாலை வீட்டில் யாரும் இல்லாததை அறிந்து பெற்ற பிள்ளை என்றும் பாராமல் ஒரு மாத கைக்குழந்தையை கிணற்றில் தூக்கி வீசி கொலை செய்துவிட்டு நாடகமாடி உள்ளது போலீசார் விசாரணையில் அம்பலமானது. இது குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் சத்யாவை கைது செய்தனர். குடும்ப பிரச்சனையில் பெற்ற குழந்தையை கிணற்றில் வீசி கொன்ற தாயின் செயல் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது.